எடுத்த முடிவால் எல்லாருமே வந்து அங்கே தங்குறாங்க. இந்த சூழ்நிலை சாரதாக்கு இந்த விஷயம் புரியாமல் ஒன்றும் புரியாமல் செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த விஷயத்துக்காக வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்க, அவங்களெல்லாம் எதுக்குங்க இங்கே தங்க வச்சுங்க, ஏற்கனவே உங்கள் சொத்தில் வந்து உரிமை கேட்டுட்ருக்காங்க, இப்போ இன்னமும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, இங்கே தங்கி என்னென்ன பிரச்சனை அவங்க பண்ண போகிறாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, அந்த பையன் இருக்கார்ல, யார் சொல்கிறீங்க, அதான் கிருஷ்ணா, இப்போ என்ன அவனுக்கு அப்படின்னோடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அவங்களுக்கு ரொம்ப கடனா காவேரி, அந்த கடனெல்லாம் அவங்களால அடைக்கவே முடியலையா, ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், அதனால தான் சொத்தில் பங்கு கேட்குறாங்களாம், அவங்க அங்கே போனாவே கடன்காரங்க அவங்கள பிடிச்சிப்பாங்களா, அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும், இங்கே பார் காவேரி, சட்டம் சொல்கிறத நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், சட்டப்படி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உங்கள் அப்பாவுக்கு அவரே சம்பாரித்த சொத்துன்றதால எல்லாருக்கும் உரிமை இருக்கா, அவர் சம்மந்தப்பட்ட பசங்களுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, இங்கே பாருங்கள் அவங்கெல்லாம் அப்பாவோட பசங்களான்னு கூட தெரியல அப்படின்னோடனே, அப்படிலாம் பேசாத காவேரி, கண்டிப்பாக உங்கள் அப்பாவோட பசங்க தான், எப்படி நீங்கள் அது ஆணித்தரமாக சொல்கிறீங்க, ஏன்னா இந்த விஷயத்த சொன்னதே உங்கள் மாமா வந்து மாமா தான் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நினச்சி கூட பார்க்கலங்க குமரன் மாமா இப்படிலாம் பண்ணுவார்னு சொல்லிட்டு, நம்ப வச்சு எங்களை ஏமாத்திருக்காரு, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. காவேரி விடு காவேரி, அவரோட சூழ்நிலை என்னன்னு தெரியல, உங்கள் அப்பா வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கியிருந்தாரா, அவர் என்ன பண்ணுவார், அதுக்காக சொல்லாமே இருப்பாரா, எங்கள் அப்பா வந்து இந்த உலகத்தை விட்டு போனார்ல, அப்பா வந்து சொல்லியிருக்கலாம்ல, அப்பாவும் சொல்லலை, என் மாமா எப்படி இருந்திருக்கார் பாருங்களேன், எனக்கே கஷ்டமாக இருக்குங்க, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலங்க. காவேரி என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிற, உனக்கு தெரியும்ல குமரன் ப்ரோ பற்றி, எனக்கு தெரியுங்க, தெரிஞ்சதால் தான் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என் மாமாக்கிட்டேயும் ரகசியம் இருக்கும், அவரும் மெயின்டைன் பண்ணுவான்ற விஷயம் எனக்கு இப்போ தாங்க புரியுது, ஒன்றுமே புரியலங்க எனக்கு உலகத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. பார் காவேரி, நீ அதெல்லாம் பற்றி யோசிக்காத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ நான் சொல்கிற விஷயம் புரியுதா உனக்கு, நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறீங்க எனக்கு புரியல, நான் சொல்கிறது கேளு காவேரி, இந்த சொத்தை விற்றுட்டு வர பணத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்கல்ல, ஆமாம் அவங்க 2 பேருக்கும் நம்ம கொடுத்துருவோம் காவேரி, யாருக்கு சொல்கிறீங்க, எல்லாம் புதுசாக வந்திருக்காங்களே அந்த கிருஷ்ணாவும் சிந்துவும், அவங்களுக்கு தான், அவங்களுக்குலாம் தர முடியாதுங்க, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் ஒத்துக்கினாலும் என் அம்மா ஒத்துக்காது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி, பேசிக்கலாம், நான் சொல்கிறது கேளு, அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து அவங்கள அனுப்பிச்சிடலாம், அதுக்கப்புறமாவும் வந்து பிரச்சனை பண்ண என்ன பண்ணுவீங்க, அதை பார்த்துக்கலாம் காவேரி, எப்படி இந்த வீட்டை நம்ம தானே ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் வாங்க போகிறோம், அப்போ நம்ம தானே பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும், அதனால் அவங்களுக்கு நாளைக்கு நான் பணம் கொடுக்கலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிற காவேரி, ஏங்க இதெல்லாம் செட் ஆகாதுங்க, தாத்தா பாட்டி என்ன நினைப்பாங்க, பார்த்துக்கலாம் காவேரி, உன் அம்மா விருப்பப்படி தான் நான் இதை பண்ண போகிறேன், முதல்ல இந்த விஷயத்தை நான் அத்தைக்கிட்டே பேசிடுறேன், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே இருக்காது, பார்த்துக்கலாம், ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுடி அப்படின்றாரு. உடனே வந்து என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, சரிங்க எதுவும் நல்லது நடந்தால் சரிதான், ஆனால் எனக்கு அவங்களுக்கு கொடுக்குறது சுத்தமாக பிடிக்கலைங்க காவேரி, இப்போ நீ டென்ஷன் ஆகக்கூடாது, நிம்மதியாக இருக்கணும், நீ சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும், அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோ காவேரி, குழந்தையும் நீயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் காவேரி, நீ மட்டும் கிடையாது, உன் அக்கா இருக்காங்கல்ல கங்கா, அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், இந்த பிரச்சனையிலேருந்து உங்கள் குடும்பமே ரிலீஃப் ஆகணும், எனக்கு அதுதான் காவேரி ரொம்ப முக்கியம், நான் சொல்கிறது புரியுதா காவேரி உனக்குன்னு, எனக்கு புரியுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார், நாளைக்கு நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன், பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ணுறேன், ஆனால் அது வரைக்கும் நீ இந்த பிரச்சனையில் தலையிடாமல் இரு, நான் இப்படிங்க, நான் சொல்கிறது கேளு காவேரி, நீ எதா சொல்ல யார் எதை சொல்ல, அத்தை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க, நான் பொறுமையாக அத்தைக்கு நான் புரிய வைப்பேன், அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, ஏன் அத்தை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு என்னங்க நீங்கள், எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல், ஒன்றுங்க இந்த பிரச்சனையை தீர்க்க நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. என்னடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தோளில் சாய்ச்சிக்கிறார் விஜய்.